வணக்கம் சகோஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லோருக்குமே ரொம்பவுமே நன்றி. நம்மளோட சேனல் டிஎன்பிஎஸ்சிக்காக ரிவிஷனுக்காக இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே லைன் பை லைன் கொஸ்டின்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் நம்மளோட சேனலோடைய க்ரோத் கொஞ்சம் அதிகமாகும். சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி நேற்று 12th எத்திக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசனுடைய பார்ட் 1 வீடியோ பார்த்துருக்கோங்க. பார்க்காதவங்க கண்டிப்பா போயிட்டு நம்மளோட பிளேலிஸ்ட்ல பாருங்க. இப்போ நம்ம அதோடைய கண்டினியூவேஷன் வீடியோ தாங்க பார்க்க போறோம். பார்ட் 2, அதாவது ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லெசனும் அதே மாதிரி புக் பேக்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் தாங்க பார்க்க போறோம். இந்த லெசன்ல தமிழ்நாடு பத்தின சம்பந்தமான விஷயங்களும் இலக்கியங்கள் இலக்கணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும்தாங்க நான் கொஸ்டின் ஆன்சரா எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிங்களா? எல்லாத்தையுமே எல்லாம் நான் எடுத்துட்டு வரல. 33 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நேற்று வீடியோல பார்த்துட்டோம். இப்ப 34 கொஸ்டின்ல இருந்து பார்க்கலாம். இறைவனை வழிபட்டு பாடலை தொடங்குவது என்னன்னு சொல்றாங்கன்னா காப்பு அல்லது வழிபாடு. அதாவது நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, கதை பாடல்கள். அதை சிலப்பதிகாரத்துல அம்மானை அப்படின்னு சொல்றாங்கன்ட்டு அந்த கதை பாடல்களை 4 வகையா சொல்றாங்க. அதாவது ஒரு கதை பாடல்ல இந்த 4 விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, அந்த கதை பாடலை இறைவனை வழிபட்டு பாடலை தொடங்குறாங்க. அதுதான் காப்பு இல்லைன்னா வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க. அதுவே குருவுக்கு வணக்கம் செய்து பாடுவதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா குரு வணக்கம்னு சொல்றாங்க. நடந்த நிகழ்வை கதை பாடலாக பாடுவது என்னன்னா வரலாறு. இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? நடந்த ஒரு விஷயத்த பத்தி கதை பாடலா அவங்க தொகுத்து பாடுறது வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. இறுதியாக கதை கேட்போரும் மற்றோரும் கடவுளர் அனைவரின் அருளும் பெற்று வாழ்க என வாழ்த்துவது வாழி அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த 4 விஷயங்கள். ஒரு கதை பாடல்கள்ல இந்த 4 வகை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து 38வது கொஸ்டின் பாருங்க. ஒழுக்கம் உயர்வு தரும். ஒழுக்கம் உயர்குலத்திலும் உயர்வு அப்படின்னு இத பத்தி எல்லாம் எது சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பழமொழி. இதெல்லாம் பழமொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. ஸோ பழமொழியில இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்கன்னா ஒரு பழமொழி கொடுத்துட்டு அதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு நிறைய இருக்குங்க. 39வது கொஸ்டின் பாருங்க. பழுத்த மரமும் செழித்த செல்வமும் பசியாற்றவே. இந்த பழமொழிக்கான மீனிங் என்னன்னா பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் அப்படின்றதுதான் மீனிங். அடுத்து பாருங்க. உண்ட வீட்டுக்கு துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னா உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா உண்ட வீட்டுக்கு துரோகம் செய்யக்கூடாது. அடுத்து பாருங்க. சிறந்த கருத்தை சொல்வது பொன்மொழி, உயர்ந்த பண்பாட்டை வலியுறுத்துவது பழமொழி. நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா பழமொழியும் பொன்மொழிகளும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. அது ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு கருத்தை சொல்றது, சிறந்த கருத்தை சொல்லுதுன்னா அதுக்கு பேர் பொன்மொழின்னு சொல்றாங்க. அதுவே உயர்ந்த பண்பாட்டை வலியுறுத்துதுன்னா அதுதான் பழமொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மூத்தோரை மதிக்க வேண்டும் அப்படின்றத சொல்ற பழமொழி எதுன்னா மூத்தோர் சொல் முது நெல்லிக்கனி அப்படின்னு சொல்றாங்க. புராண கதைகள் தங்களை உருவாக்கிய முன்னோர்கள் பற்றியும் பயன்படுத்துவோரை பற்றியும் கூறுகிறதுன்னு யார் சொல்றாங்கன்னா இபி டெய்லர் அப்படி சொல்றாரு. அடுத்து புராண கதைகளை பத்தி தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோங்க. புராண கதைகள் தங்களை உருவாக்கிய முன்னோர்கள் பற்றியும் பயன்படுத்துவோரை பற்றியும் கூறுகிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா இபி டெய்லர். அடுத்து பாருங்க. ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விளைகிறது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா மேக்ஸ் முல்லர். இவர் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு புராணம் அப்படின்னு இருக்குன்னா ஏதோ ஒரு உண்மையை மக்களுக்கு சொல்றதுக்காக தான்ப்பா அது இருக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னா மேக்ஸ் முல்லர். அடுத்து இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இது கொஸ்டின் பேப்பர்லயே நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. யார் சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா திருமூலர் சொல்லியிருக்காரு. அடுத்து பாக்கலாங்களா. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா தாயுமானவர் சொல்லியிருக்காரு. எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர வேற எதுவும் எனக்கு வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு தாயுமானவர் இறைவன் கிட்ட வேண்டதாக இந்த கூற்று நம்மளுக்கு இருக்குங்க. அடுத்து மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலிருந்து நம்மிடம் வரட்டும் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா ரிக்வேதத்துல குறிப்பிட்டிருக்காங்க. மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலிருந்தும் நமக்கு வரட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா நாகரிகம் என்பது புற வளர்ச்சியை கூறுகிறது. அதுவே பண்பாடு என்பது அக வளர்ச்சியை கூறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
இதை நம்மளுக்கு புக் பேக் கொஸ்டின்ல கூற்று காரணமாகவுமே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இது சரியான கூற்றா அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. நாகரிகம் பண்பாடு இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் சொல்லியிருக்காங்க. நாகரிகம் அப்படின்றது நம்மளுடைய புற வளர்ச்சி. இப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்ப நாகரிக வளர்ச்சினால முதல்ல இப்ப வேட்டி சட்டை அந்த மாதிரி இருந்தது. இப்ப பேண்ட், ஜீன்ஸ் பேண்ட் அந்த மாதிரி, அதே மாதிரி கேர்ள்ஸ் சாரில இருந்து இப்ப நம்மளுக்கு வந்துட்டு நிறைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லையா. அதுதான் புற வளர்ச்சி, அதுதான் நாகரிகம். அதுவே பண்பாடுன்றது என்னன்னா அக வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்மளோட அகம், அதாவது நம்ம ஒரு சாமி கும்பிடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பார்க்கலாங்களா? அடுத்து எல்லாமே நம்ம பார்க்க போறது எல்லாமே என்னன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் தாங்க பார்க்க போறோம். 49வது கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி நம்மளுக்கு கொடுத்திருந்தாங்க. காப்பியம், மணிமேகலை, 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள், இதிகாசங்களுள் ஒன்று மகாபாரதம், வேதங்களுள் ஒன்று அதர்வனம். இப்ப காப்பியம்னா உங்களுக்கு 50 ஐஞ்சிருங்காப்பியங்கள் இருக்கு. 14 கீழ்கணக்கு நூல்கள்ல 18 நூல்கள்ல 11 அறநூல்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதிகாசம்னா 2, ஒன்னு ராமாயணம், இன்னொன்னு மகாபாரதம். வேதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 வேதங்கள் இருக்கு இல்லையா. ரிக், யஜுர், சாமம், அதர்வனம். இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது புக் பேக் கொஸ்டின்ஸ்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் எங்கிருந்து வேணாலும் நம்மளுக்கு எடுப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு கூற்று காரணம் வந்து பழமொழி கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க பாருங்க. கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு ஒன்றும் செய்யாது. இந்த பழமொழிக்கு விளக்கமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒற்றுமையுடன் வாழ்பவர்களை யாராலும் பிரிக்க முடியாது. இது சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. கூற்றும் சரி, அதுக்கான விளக்கமும் சரி. அதுதாங்க இது. கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு ஒன்றும் செய்யாது. அதாவது நம்ம ஒற்றுமையா இருந்தோம்னா யாராலையும் நம்மளால பிரிக்க முடியாது அப்படின்னு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மனு யஜ்னவால்கியர் எழுதிய தொகுப்பு நூல்களின் பெயர்கள் என்னன்னா தர்ம சாத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இருந்தாலும் புக்ல இருக்கிறதுனால நான் உங்களுக்கு திருப்பி அதை வந்து சொல்லியிருக்கேன். அடுத்து பாருங்க, இந்த 2 கூற்றுல எந்த கூற்று வந்து சரி அப்படின்னு கேக்குறாங்க. புற வளர்ச்சி என குறிப்பிடப்படும் நாகரிகம் மாறும் தன்மையுடையது. அக வளர்ச்சி என குறிப்பிடப்படும் பண்பாடு மாறாத தன்மையுடையது. இந்த 2 கூற்றுமே சரிதாங்க. நான் சொன்னலையா, இப்ப நாகரிகத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம நம்மளே மாத்திக்கணும், புற வளர்ச்சியை மாத்திக்கணும். ஆனா அக வளர்ச்சி வந்துட்டு மாறாத தன்மையுடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்று கூறியவர் யாருன்னா வில்லியம் ஜான் தாமஸ். ஸோ இந்த மாதிரி வந்து டெஃபினிஷன்ஸ் இல்லை யார் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் பாருங்க. விடுகதை அப்படின்னா என்ன, பிசி அப்படின்னு சொல்றாங்க. பாமரர் பாடல்னா பண்ணத்தி அப்படின்னு தொல்காப்பியர் சொன்னதை நம்ம பார்த்தோம். கதை பாடலுக்கு அம்மானை அப்படின்ற ஒரு பெயர் இருக்கிறத நம்மளால வந்துட்டு சிலப்பதிகாரம் மூலியமா அறிய முடிகிறது. நாட்டுப்புற கதையை என்னன்னு சொல்றாங்கன்னா பொருள் மரபில்லா பொய்மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வறுமையிலும் செம்மை அப்படின்றத நம்ம எதன் மூலம் அறிகிறோம்னா நற்றினை மூலம் அறிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ 12th எத்திக்ஸ்ல நம்மளோட பார்ட் 2 வீடியோ எவ்வளவுதாங்க. இதுல புக் பேக் கொஸ்டின் அண்ட் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் லெசன்ல என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவுமே நன்றி.